ஹலோ நண்பர்களே, மறுபடியும் கதைகள் ஆரம்பித்து விட்டது. என்னுடைய அடுத்த கதை சொல்கிறேன் என்று சொன்னேன். அதேபோல் எழுதி வெளியிடப் போகிறேன். இந்த கதையின் தலைப்பு மனச்சாட்சி. இந்த கதையின் விளக்கம் ஒரு சிறிய கதைதான், ஆனால் ஒரு திகில் கதை. நன்றி, வணக்கம். ஒரு நாள் இரவு ஜெயந்தி தன்னுடைய வீட்டின் வெளியே நின்று காற்று வாங்கி கொண்டிருந்தாள். அப்பொழுது சூறாவளியான ஒரு காற்று புயல்வாக வீசத் தொடங்கியது. சிறு வயதிலேயே ஜெயந்தியின் பெற்றோர்கள் ஜெயந்தியை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். பிறகு அவளுடைய அக்கா கல்பனா வீட்டில் வளர்ந்தாள் ஜெயந்தி. கல்பனாவின் வீட்டுக்காரர் பாலச்சந்திரன் அவர்கள் ஜெயந்தியை தனது மகளாக வளர்த்தாள். சிறிது காலம் சென்று ஜெயந்தி பருவமடைந்தாள். செல்லமாக வளர்த்த ஜெயந்தியை அவர்கள் எப்போதும் பாசமாக வளர்த்து கொண்டிருந்தார்கள். பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு கம்பெனியில் பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவர்கள் மிகவும் சிரமமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இப்படியே போய்கொண்டிருந்த நேரத்திலே ஜெயந்தி பருவமடைந்தாள். பருவமடைந்த சந்தோஷத்தை கண்ட ஜெயந்தியும் அக்காவும் கல்பனாவும் பாலச்சந்திரனும் சந்தோஷமடைந்து அக்கம்பக்கத்தினரிடம் சொல்ல ஆரம்பித்து விட்டனர். பிறகு ஜெயந்திக்கு விசேஷம் வைக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென ஒரு நாள் இரவு ஜெயந்தியை சில நபர்கள் கடத்தி சென்று விட்டார்கள். பிறகு என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த பாலச்சந்திரனும் கல்பனாவும் திகைத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊர் மக்களும் புலம்பிக் கொண்டிருந்த நேரத்திலே 2 நாட்கள் கழித்து ஜெயந்தியின் பிணம் ஒரு ரயில்வே பாலத்தின் கீழ் கடந்தது. இதை பார்த்த அங்கு வந்த பொதுமக்கள் அனைவரும் வியந்தனர். இந்த செய்தி எப்படியோ பாலச்சந்திரனுக்கும் கல்பனாவுக்கும் தெரிய வந்தது. பிறகு இருவரும் சென்று போய் பார்த்தனர். போலீஸார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த இடத்துல போலீஸார் வந்து பார்த்தப்ப ரயில்வே ட்ராக்கில் கடந்த பிணம் மிக பரிதாபமான நிலையில் கிடந்தது. இதை பார்த்து இருவரும் அழுக ஆரம்பித்து விட்டனர். பிறகு எல்லா சடங்குகளையும் முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு வந்தார் பாலச்சந்திரனும் கல்பனாவும். அவர்களுக்கும் குழந்தை இல்லை. அவர்களை ஜெயந்தியை குழந்தையாக வளர்த்த தருணத்தில் இருவரும் மிகச் சோகமடைந்தனர். அப்போது பாலச்சந்தர் தனது பணிகளை மீண்டும் தொடங்கினார். இதே சோகத்தில் இருந்தால் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்காது என்று பொதுமக்கள் கூறிய பிறகு மீண்டும் தனது வேலையை தொடங்கினார் பாலச்சந்தர். ஒரு நாள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் மின்சாரம் அவர் வீட்டில் நிறுத்தப்பட்டது அந்த ஊரிலே. அப்போது திடீரென ஒரு ஒளி வீசியது தன்னுடைய சுவற்றில். அந்த ஒளியை பார்த்து வியந்த பாலச்சந்தர் அவர்கள், இது என்ன ஒரு புதுமையான ஒளியாக தெரிகிறது என்று இருட்டில் ஒளியை பார்த்தா யாருக்கும் பயமாகத்தான் இருக்கும். அந்த ஒளியை பார்த்த பிறகு
கல்பனாவும் பாலச்சந்திரனும் பயந்து வெளியே வந்தனர். ஆனால் அந்த ஒளி வந்து போகின்றது. பிறகு சிறிது நேரத்தில் மின்சாரம் வந்த பிறகு அந்த ஒளியை காணவில்லை. மறுநாள் இந்த செய்தியை அக்கம்பக்கத்தினரிடம் சொன்ன பிறகு, நீங்கள் ஏதாவது சாதாரண ஒளியை பார்த்து பயந்துருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தருணத்தில் அவங்க 2 பேருமே ஜெயந்தியை நினச்சி ரொம்ப வாடிக்கொண்டிருந்தாங்க. பாசமாக வளர்த்த ஜெயந்தி ஒரு நாள் இரவு தன்னுடைய வீட்டிற்கு ஜெயந்தியின் ஆத்மா வந்தது. கல்பனாவின் வீட்டுக்காரர் பாலன் சந்திரன் அவர்கள் இரவு நேரத்தில் 2-3 தடவை தண்ணீர் அருந்துவார். அப்போது தண்ணீர் குடிக்க கீழே வந்த பிறகு வந்து பார்த்த பொழுது ஒரு நிழல் உருவம் சுவற்றில் தெரிந்தது. அதை பார்த்து பாய்ந்தார். அப்போது ஜெயந்தியின் குரல் கேட்டது. மாமா, நான் ஜெயந்தி தான், பயப்படாதீங்கன்னு சொல்லவும் அவர் பயந்தார். பயப்படாதீங்க, அக்கா நல்லபடியாக பார்த்துக்குங்க. என்னை சில நபர்கள் கடத்தி சென்று என்னை சீரழித்து கொன்றுவிட்டனர் அப்படின்னு சொன்ன பிறகு திடீர்னு ஒரு செகண்டில் அவர் மறைஞ்சிட்டார் ஜெயந்தி. இந்த விஷயத்தை கல்பனாட்ட சொல்லவும் கல்பனா மயக்கம் போட்டார். என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லவும், ஆமாம், ஜெயந்தியின் ஆத்மா வந்துச்சு, என்கிட்ட பேச்சு, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொன்ன பிறகு, இதை நம்பாத ஜெயந்தி, இதை நம்பாத கல்பனா அவர்கள் மறுநாள் இரவு நேரத்தில் அவரும் வெளியே வந்து காற்று வாங்க வந்திருக்காங்க. அப்போது ஜெயந்தி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிந்தது இது உண்மை சம்பவம் என்று. தனது அக்காவிடம் பேசிய ஜெயந்தி ஒரு சில நிமிடங்களில் மறைந்தார். என்னவென்று கேட்டபோது, என்னை சில நபர்கள் சில நாட்களாக நோட்டமிட்டு கொண்டிருந்தார்கள், அவர்கள்தான் இந்த வேலையை செய்தது என்று சொன்ன பிறகு, யார் என்று கேட்ட பிறகு தெரியல, அவங்க யாருன்னு தெரியாது எனக்கு, அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னோம். கல்பனா, சொல்லுமா யார் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விட்டுருங்க, அது இறைவன் பார்த்து கொள்வான், அவர்கள் என்றைக்காவது சிக்குவார்கள், அப்போது நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறி சென்று பிறகு மறைந்து விட்டாள். சில வருடங்கள் கழித்து ஜெயந்தியை சீரழித்த நபர்கள் ஒரு காட்டுக்குள் குடிபோதையில் உலாவினார்கள். அப்பொழுது ஜெயந்தியின் ஆத்மா அவர்களை பழி வாங்கியது. நன்றி, வணக்கம்.